சிம்பு சொல்லுவார்ல இணைத்தனர் அந்த மாதிரி தான். லவ் நம்ம தேடி போக முடியாது, அதுவா நடக்கணும். ஸோ ஹீரோவுக்கு அது எப்படி நடக்குதுன்றது தான் படம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட், சூப்பராக இருந்துச்சு. லவ்ன்றது ஒரு ஹியூமன் மேல இருக்கிற ஃபீலிங்னால வர விஷயம், நாட் லைக் அ லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ். நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியான்றதை பொறுத்து இல்லை. ஸோ அந்த ஃபீலிங் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஐ திங்க் you will be able to find the person. And there's also, I think, the thing he talks most about is love வந்து நம்ம நினைக்கிற அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லை. there is a lot more nuance to love, and அது வந்து புரிஞ்சு பண்ணா we can find success, what I think. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். லவ் பண்ணிருக்கீங்க, பண்ற யோசிக்கிறீங்க, எதா இருந்தாலும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமா வந்து பார்க்கலாம். 90s லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வரும்போது, ரெஃபரன்சஸ் கொண்டு வரும்போது டெஃபினெட்லி ரிலேட். ஸோ லவ் ஸ்டோரி அன்கண்டிஷனல் லவ்னா என்ன அப்படின்றத, ட்ரூ லவ்னா என்னன்றத மாதிரி காட்டியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹர்ஷத் கானோட காமெடி நம்ம விஜய் சித்து விளாக்ஸ்ல பார்த்துருப்போம், அதே மாதிரி இங்கேயும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. நல்ல ஸ்கோப் இருக்கு, என்ஜாய் பண்ணுவோம். ஹீரோடைய தாட் நல்லா இருந்தது. அன்கண்டிஷனல் லவ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற தாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரசிக்க பார்க்கலாம், எல்லா வயசுனரோட ரசிச்சு பார்க்கக்கூடிய படம். எமோஷனல் காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லவ்ன்றது இதுதான் கிடையாது, எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் லவ் கிடையாது. அதையும் தாண்டி அது ஒரு அழகான விஷயம் இருக்குது. ப்ரோ இஸ் குட். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூவி ரொம்ப நாள் ஆச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ காமெடி வந்து நல்லா இருந்தது. ஹர்ஷத் கான், கிஷன் தாஸ் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. லவ் ஆங்கிள் ஆல்சோ குட். ஹர்ஷத் கான் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.